குட் மார்னிங். மார்னிங். மா, நெக்ஸ்ட் வீக் நான் பாம்பே போகிறேன். சரி. ஸோ கெஸ் வாட், எங்கள் ஸ்கூல் பேண்ட் நேஷனல் காம்படிஷனுக்கு செலக்ட் ஆயிருக்கு. வெரி हेलो हाँ हाँ गौरपड़े बोल या 11:30 I'll be in Delhi यार. हाँ जेट एयरवेज बाय या. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. பாய். பாய். இந்த மாணிக்க வாசகத்தோட பொண்ணு என்னைக்கு நம்ம வீட்டுல காலடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கே நம்ம குடும்பத்தோட மானம் போச்சு, கௌரவம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே போச்சு. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம என்னமோ காதல் பண்றேன், கத்திரிக்காய் பண்றேன்னுட்டு கட்டினா அந்த பொண்ணை தான் கட்டுவேன், இல்லைன்னா செத்தே போயிடுவேன்னு சொன்னேன். எங்க எல்லாரையும் சம்மதிக்க வச்சு அந்த பொண்ணை கல்யாணமும் பண்ணேன். இப்ப என்னடா ஆச்சு? இப்ப என்ன ஆச்சு? உன்னை அவ மதிச்சாளா? ஏமாந்துட்டுமா? அக்கா, தங்கச்சி, பாட்டி நீங்க எல்லாம் சொல்லியும் கேட்காம நான் முடிவெடுத்தனே, அது தப்புதாமா. இனிமே எனக்கு பொண்டாட்டி வேண்டாம். நீங்க தான் முக்கியம், எனக்கு நீங்க தான் முக்கியம். போடவா அப்படியே போட்டோம். மாப்பிள்ள, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. அப்போ எங்களை சும்மா இருக்க சொல்றீங்களா? உங்க பொண்ணு ஒண்ணு சும்மா போல, 46 சவரன் நகையோட போயிருக்கா. ஒண்ணு நாம அவளை தேடி கண்டுபிடிக்கணும், இல்ல புகுந்த வீட்டிலே திருடிட்டான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட். என்னடா யோசிக்கிற? எப்படி பொண்டாட்டி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுன்னா, இங்க பாரு, இப்ப நாங்க சொல்றதை செய், இல்லனா இந்த வீட்டை விட்டு நாங்க கிளம்பிடுவோம். வாடி போலாம். வேண்டாமா, எனக்கு உங்களை விட்டு வேற யாருக்கா? நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறமா, வாங்க போலாம். வேணாம் மாப்பிள்ள. எங்கடி போயிருந்த? எங்கடி போயிருந்த? கேட்கறேன்ல, சொல்லிட்டு எங்கடி போயிருந்த? கேட்கறல, சொல்லுடி. எங்கடி போயிருந்த? உன்னால இங்க எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? உன்னால இங்க எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? சொல்லி சொல்லுடி. ஓகே கட். மனோ ஃபோன் ஜெய் போலாம். ஜி நல்லா இருப்பாங்க. ஈவினிங் வந்து சார் ரொம்ப நன்றி சார். நல்லா थैंक यू so much. நல்லா போலாமா மேடம் ஈவினிங் ஓகே, பார்க்கறேன். கண்டிப்பா வரேன். ஆல் தி பெஸ்ட். थैंक you so much. ஆச்சா டீனா இப்படி தான் இருக்குமா? அது டீ ரொம்ப சின்னதாக இருக்குல்ல? ஹலோ. ஏய் ஹாய் சார். எவ்வளோ நேரம்டா? உள்ள ஒரு பெரிய சீன், அதான் லேட் ஆயிடுச்சு. இப்போ கிளம்பலன்னா அங்கே நடக்கும் பெரிய சீனு. சின்ன பண்ணித்தீரா? வாங்க. மனோ, நீ பேட்டா வாங்கிட்டு ஈவினிங் ஃபங்க்ஷன் வந்துரு. சரி சார், வந்துடுறேன் சார். சார் சார் டைம் ஆச்சு சார், வாங்க சார். சார் அவ பேர் என்ன சார்? சார் ஒரே டென்ஷனாக இருக்கு சார். சார் எதுக்கு சார் டென்ஷன்? அவ பேர் என்ன சார்? லவ் பண்ணுற பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? இருந்தாலும் செம்ம டென்ஷனாக இருக்கு சார். டேய், நாளைக்கு வண்டி ரெடி இல்லை? ஐயோ சே. சரி, என் ஃபோனில் பிரதாப்னு ஒரு நம்பர் இருக்கும், அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்க. இருந்த டென்ஷனில் அது வேறு மறந்துட்டேன். சார் அவ பேர் என்ன சார்? காயத்ரி. பூஜாவா? சார் வந்து இருக்குன்னு சொல்லுங்கள், நீங்களே பேசுங்க சார். ஹலோ, நான் ராம்பாபு பேசுகிறேன். நந்தனம் சிக்னலில் இருக்கோம், ஒரு 10 மினிட்ஸில் அங்கே இருக்கும். ஓகே. வச்சுக்கேன் சார் தாண்டி அவ பேர் என்ன சார்? விட அந்த ஒன் டே மேட்ச் தான் முக்கியம். எனக்கும் தான்
ஒன்றும் இல்லை, வேன் ரெடியாக இருக்கு, ரீகன்ஃபார்ம் பண்ணால் போதும். மாப்பிள்ளை கலை வந்துருச்சுடா அவனுக்கு. செம்ம காமெடி சார் நீங்கள். ஒரு விஷயம் சார், 1000 இருந்தாலும் கல்யாணம் டென்ஷன் தான் சார். எதுக்கு டென்ஷனுங்கிறேன்? என்னை பாரு, எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் லைஃப்ல ஒரு ட்விஸ்டே வந்தது. ட்விஸ்டா? அந்த ட்விஸ்ட் தான் எனக்கு பயமாகவே இருக்கு. சார், நாளைக்கு மட்டும் நீ டிக்கெட்டை தான் சொதப்புனேன்னு மட்டும் வச்சுக்கோ. அப்போ இருக்கணும் உனக்கு என் கையில். சார் அவ பேர் என்ன? ஏய், காயத்ரிடா. உங்க எல்லாருக்கும் தெரியுமா? நமக்கு எது சரின்னு தோணுதோ அதை பயப்படாம செய். மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே தான், ஐ வில் கால் யூ பேக். விஸ்வநாதன் சார் வந்துட்டாரு. Flight has landed, sir. வந்துட்டே இருக்காரு. யா. எங்க இருக்கீங்க? எல்லாரும் மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது. அப்படியே லெஃப்ட் லெக் ஷோடுமா.